அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அறிவை மனிதர்களுக்கு வாரி வழங்கக்கூடிய வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து நமது தலைவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துவா பரக்கத்தினாலும் ஃபேஸ்புக் நண்பர்களுக்கும் யூடியூப் நண்பர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா உங்களுக்கு சகலவிதமான பாக்கியங்களை ரப்புல் ஆலமீன் தருவான். அத்தியாயம் 2 வசனம் 47. இஸ்ரேலின் மக்களே, முன்னர் நான் உங்களுக்கு அளித்த என்னுடைய அருட்கொடையை அகிலத்தாரை விட உங்களை மேன்மைப்படுத்தினேன் என்பதையும் நினைவு கூறுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த வசனத்தில் சொல்கிறான். உதாரணம், மூசாவுடைய கூட்டத்தார்கள் தான் யூதர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த மூசாவுடைய கூட்டத்தார்களுக்கு அறிவை மேன்மைப்படுத்தி கொடுத்துருக்குறான். இப்போ உதாரணம், உலகத்தில் அதிகமான கண்டுபிடிப்பு அவர்கள் தான் கண்டுபிடிச்சது. மருத்துவத்திலையும் அவர்கள் தான் நம்பர் 1. மண்ணு சல்வாங்கக்கூடிய உணவையும் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு இறக்கி வச்சான். அப்போது எல்லாமே அனைத்து வகையான கண்டுபிடிப்புகளும் அந்த யூதர்கள் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அல்லாஹுடைய வாயிலேண்டி உங்களை மேன்மைப்படுத்தியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாவே அது கியாம நாள் வரைக்கும் அவர்களுக்கு அறிவு அதிகமாக இருக்குங்கிறது தான் இந்த வசனத்தினுடைய டெக்னாலஜியாக இருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உங்களையும் என்னையும் சகல விதமான பாக்கியங்களை கொடுத்து அல்லாஹு தஆலா அருள் புரிய வேண்டும். ஆன்மீக முறையில் ஓதி விடப்படும். இடுப்பு வலி மூட்டு வலிக்கு எண்ணெய் ஓதி கொடுக்கப்படும், தண்ணீர் ஓதி கொடுக்கப்படும். அல்லாஹுடைய மாபெரும் கிருபையை கொண்டு குணமாகும். உங்களிடம் விடை பெறுவது மன்சூர் அலி ஜக்கரியா தபுராக். அஸ்ஸலாமு அலைக்கும்.